ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. 2 பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது போக வெள்ளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். கருகாப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு மிளகாய் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. முதல் வெள்ளுந்து போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு பீட்ரூட் எடுத்து கொட்டிக்கலாம். பீட்ரூட் போட்டாச்சு. இது வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஊற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு புளி போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் 2 சவுண்டு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆகிடுச்சு. இதைய ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. சின்ன குழந்தைங்க பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடாது. இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கை போடுங்க. சூப்பரான தோசைக்கு சைட் டிஷ் தயாராகிடுச்சுங்க.